விவோலேருந்து Y91 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Back from the dead. விவோட இந்த Y91 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.22 இன்ச் IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 720p ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே, 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோடு வருது. 270 ppi டென்சிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது MediaTek Helio P22 ஆக்டோ கோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz Cortex A53 கோர்ஸில் ரன் ஆகிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு PowerVR G8320 GPU கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா விதமான நார்மலான கேஷுவல் கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக போயிடும். PUBG மாதிரி ஹெவியான கேம்ஸ் லோ செட்டிங்ஸில் ரன் ஆகும். மற்றபடி இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருது. 2GB ரேம் வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இந்த ஃபோனில் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங் நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13 MP கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர், ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை 2 MP கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இது ஒரு டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. ஸோ போர்ட்ரேட் மோட் மாதிரியாக ஷார்ட்ஸ்லாம் இதெல்லாம் எடுக்க முடியும். LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்சரிங்கை பொறுத்து 1080p ஃபுட்டேஜ் 30 frames வரைக்கும் கேப்சர் ஆகும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இதில் 8 MP கேமரா வித் f1.8 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பேட்டரி பற்றி பார்க்கும்போது இதில் 4030 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் சொல்லாத காரணத்தினால கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ரெகுலரான நார்மல் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. USB வெர்ஷனை பொறுத்தவரையும் நமக்கு மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OTG சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இதில் கொடுக்கல. அது கூட நார்மல் வைஃபை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு Oreo 8.1 ரன் ஆகுது. ஃபன் டச் இன்டர்ஃபேஸ் 4.5 டாப்லெஸ் ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டு இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் ஸ்டாரி பிளாக், ஓஷன் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இந்தியாவில் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் 10,990 சொல்லி அமேசானில் விற்கிறாங்க. இதோட பயனுள்ள லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோனை வாங்கிட முடியும். இந்த ஃபோன் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நார்மலான யூசேஜுக்கு மைல்டான கேம்ஸ், கேஷுவலான கேம்ஸ் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஹெவியான கேம்ஸ்க்கு இது லைக் படாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்காக இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.